உங்களை ஒரு கதை சொல்ல சொன்னா நீங்க எந்த கதையை சொல்லுவீங்க? எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வந்தது. 4/8/2026 என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். ஈரோடு புத்தக கண்காட்சியில என்ன கதை சொல்றதுக்காண்டி கூப்பிட்டுருந்தாங்க. நானும் போயிருந்தேன். பயண தூரம் கொஞ்சம் அதிகம் அப்படின்றதுனால போய் இறங்குறதுக்கு கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. காலையில வேற எதுவுமே சாப்பிடல, பச்சை தண்ணி கூட குடிக்கல. இறங்குனதும் நேர கதை அரங்கத்துக்கு போய் அந்த இடத்த செட் பண்ணிட்டு குழந்தைங்களை மட்டும் உட்கார சொல்லுங்க, ஒரே ஒரு ஜூஸை போட்டு வந்துடுறேன் அப்படின்னு வெளியில வந்து ஜூஸ் ஸ்டால்ல ஒரு முலாம்பழ ஜூஸ் அடிச்சுட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சேன். கதை கிட்டத்தட்ட 25 நிமிஷம். 25 நிமிஷம் கதை சொல்லி முடிச்சதும் அந்த உரையாடல் எப்படிப்பட்டதா இருந்தது அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பொதுவா நான் எடுத்துட்டு போன கதை 1985 நடக்கிற ஒரு உண்மை கதை. 41 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை கதைய 41 வருஷம் கழிச்சு 2026 இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க கிட்ட சொன்னா அவங்க எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க? கண்டிப்பா சிறப்பா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கைய அந்த கதை எனக்கு கொடுத்துருந்துச்சு. நானும் சொல்லி முடிச்சேன். சொல்லி முடிச்சதும் நடந்தத இப்ப வீடியோவை நீங்களே பாருங்க. என்னடா ஓ, என் பேர் சொல்லு. என் பேர் சொல்லலையா? என் பேர் வெங்கடேஷ், வெங்கட சுப்பிரமணியன் வெங்கடேஷ். என்னை பத்தி என்ன டைம் ஆயிடுச்சுன்றதுனால என்னை பத்தி அறிமுகப்படுத்தல. தேங்க்ஸ் கண்ணா. சொல்லுங்க. இல்ல, திருடி படிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டது கண்டிப்பா தப்புதான். அப்ப அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அந்த மாதிரி பெர்மிஷன் எல்லாம் கிடையவே கிடையாது. அதாவது ஒரு லைப்ரரிக்குள்ள நீங்க போறதா இருந்தால் நீங்க இப்ப அந்த திருவனந்தபுரம் யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கோங்க, அந்த யூனிவர்சிட்டியில நீங்க படிக்கணும். அந்த யூனிவர்சிட்டியில படிச்சு உங்களுக்கு கார்டு கொடுத்தாதான் உள்ள என்ட்ரிய. வெளியில இருந்து வர்றாங்க அப்படின்றதுனால எல்லாமே கேட்பாங்க. அவங்க எல்லாத்தையும் பொய்யா சொல்லிதான் உள்ள போயிருப்பாங்க. இதெல்லாம் அப்ப இருந்த ரெஸ்ட்ரிக்ஷன். இப்ப அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கிடையாது. நம்ம நினைச்சா ஆன்லைன்ல வாங்குறோம், படிக்கிறோம், எல்லாம் பண்றோம். அப்ப ஒரு லைப்ரரிக்குள்ள போறதா இருந்தா நீங்க ஸ்டூடெண்ட் ஐடி கார்டுல இருந்து எல்லாம் காமிச்சு ப்ராப்பரா கையெழுத்து போட்டுக்கலாம். சொல்லுக்கண்ணா. தேங்க்யூ, சூப்பர், கண்டினியூ பண்ணுங்க. ஒரு கதை சொல்லிக்கு இதை விட பெரிய ஆஸ்கர் ஏதாவது உண்டா? குழந்தைங்களை அசத்தி இவ்வளவு கேள்விகளை அவங்களுக்குள்ள யோசிக்க வச்ச அந்த கதை என்ன கதை? அது எந்த புத்தகத்துல இருக்கு? அந்த புத்தகத்தோட எழுத்தாளர் யாரு? இது எல்லாத்தையும் கூடிய சீக்கிரமே வீடியோவா போடுறேன். நன்றி.